தமிழ்நாடு வந்துட்டு நிறைய கடன் வாங்கி இருக்கிறாங்க. அது மறுப்பதற்கு இல்லை. நமக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதிகள் வந்து வரவே இல்ல. நிதி பற்றாக்குறையா இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும் தான் எஜுகேஷன் ஃபண்ட நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பறிக்கப்பட்டுருமோ? இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு திமுக எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். அதையும் நம்ம பார்க்கணும்ல. வர வேண்டிய சரி, நிதி சரி. வந்துருச்சுனாலுமே நான் என்ன சொல்றேன், போதுமே. மத்திய அரசு நிதி குடுக்கல, எதுவும் குடுக்கல. நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் முதல்வர் போய் கலந்துக்கிட்டாரு? 3 ஆண்டுக்கு கலந்துக்கல. இந்த முறை ஏன் கலந்துக்கிட்டாரு? கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல. 2045ல வந்து இந்தியாவை வல்லரசாக்க தொலைநோக்கு பார்வையோட நம்முடைய பிரதமர் கொண்டு செல்றார் இந்தியாவுன்னு சொல்லி புகழ்ந்து பேசியது யாரு? சொல்லுங்க. எதுவுமே குடுக்காத நபர, நீங்க அந்த வானளவுக்கு புகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஆகாஷ் பாஸ்கர் வீட்ல வந்து அமலாக்கத்துறை ரைடு போயிடுச்சு. அதுக்காக வந்து பிரதமர சாந்தப்படுத்தணும்னு சொல்லி அப்படி பேசுனீங்களா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அ மே மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வந்து வெளிநாட்ல போய் நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் பிக் அண்ட் கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து வானளவு புகழ வேண்டிய அவசியம் என்ன? வெளிநாட்டுல போயிட்டு அப்புறம் பிரதமர திட்ட முடியுமா? நம்ம நாட்டுக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். இல்ல, இல்ல. வெளிநாட்டுல போயுமா பிரதமர இல்ல. திட்டணும் சார்? வெளிநாட்ல போயிட்டு கூட அந்த அளவுக்கு கூட போனா அந்த குழுவிலேயே யாரும் பேசாத பாஜகவினுடைய உறுப்பினர்கள் கூட பேசாத பேச்சுக்கள்லாம் கனிமொழி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அங்க நீங்க அப்படி பேசிட்டு, இங்க வந்து மேடையில பாசிசமா, மோடியா, இந்த ஸ்டாலினா அப்படி டயலாக் எல்லாம் விடுறது எதுக்கு? இந்த சிறுபான்மை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நீ அப்படியே அள்ளணும். அதுக்காக தானே. அப்ப ஏன் இந்த ரெட்டை வேடம்?